இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, வெள்ளை சட்டையும் காக்கி ட்ரௌசருக்கு பதிலாக பேண்ட்டை மாட்டிட்டு RSS ஏஜென்ட்டாவை தூக்கி சுமக்கிற ஒரு கட்சிக்கு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தா இன்ஃபுளுசர்ஸ்க்கு தான். இந்த சில விஷயங்கள் நீங்களும் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு நாங்க இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, ஃபயர் விடுறோம் சரியா? அதுல என்ன அப்படின்னா, பஸ் வரலன்னு கேட்டா நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்ட, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு எல்லாம் பதில் சொல்லக்கூடாது, நியாயமா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. ரெண்டாவது, அந்த கோவை இஷ்யூ பத்தி கேட்டா உடனே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸை பத்தி பேசுங்க, பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசாதீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லக்கூடாது. ஆனா பாதிக்கப்பட்டது குழந்தை அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததா, பயன்பாடு இல்லாத பாறையை நோண்டி அதுக்குள்ள குப்பையை கொட்டணும்னு இந்த மாதிரி ரொம்ப அறிவு வழிஞ்சு ஓடுற அளவுக்கு கேவலமான ஐடியாஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்புறமா வாரிய வீடுகளை கொடுக்கறதுல சாதிய பாகுபாடு பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்துன்னு பாடினது எங்க அண்ணன், அதனால எங்க அண்ணன் ஆட்சியில இப்படி நடந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா கண்டிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து மின்தடை நடந்தா வேணும்னு யாரோ பண்றாங்கன்னு சொல்லாம, இப்ப யாருமே உயர் மேல ஏறி கடிக்கிற அணில்கள் இப்போ யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. சோ அதெல்லாம் நம்ம ஆட்கள் யாரும் பண்றது இல்ல. அதனால கரெக்டா ஆக்ஷன் என்னவோ அதை எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் விவசாயிகளுக்காக நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி மூவில டயலாக் பேசுறது எங்க அண்ணன் கிடையாது, அவர் உண்மையாலுமே ரியல் லைஃப்லயும் நிப்பாரு. அதனால 10,000 5,000 தான் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மாத்தி பொய்யா இந்த மாதிரிலாம் நாங்க ஏமாத்த மாட்டோம், ஏமாத்தினதுக்கு கண்டனங்கள், எங்க அண்ணன் அதை சரி பண்ணுவாரு அப்படின்னு வீடியோ போடுங்க. கச்சத்தீவை பத்தி கேட்டா நோ கமெண்ட்ஸ் அப்படின்லாம் பேசக்கூடாது. உண்மையாலுமே நம்ம என்ன சொன்னோம், என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னோமோ அதை உடனே செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க. செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு உரிமைகளை கேளுங்க. அடுத்து, இதுவரைக்கும் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. எங்க அண்ணன் எப்படி திரைப்படத்துல ஆக்ஷன் எடுத்தாரோ அது மாதிரி இல்லைன்னா கூட சரியா இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எங்க அண்ணன் எடுப்பாரு, எடுக்க வைப்போம். அதுதான் எங்களோட இன்ஃபுளுசர்ஸோட பவர்னு வீடியோ போடுங்க. அடுத்து, பிரஸ் மீட் பண்ணுங்க அண்ணே அப்படின்னு நாங்க பின்னாடியே பத்திரிகையாளர்களை கத்திட்டு ஓட விட மாட்டோம். மாசா ஃபயர் விடுற அளவுக்கு எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுப்பாரு, எடுக்க வைப்போம் அப்படின்னு வீடியோ போடுங்க. அடுத்து, ஐஜி சிரிச்சது ஏஐன்னு முட்டி பார்த்தோம், ஆனா அது ஏஐ இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு ஃபேக்கா நியூஸ் கார்டுல ஸ்ப்ரெட் பண்ணோம், அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் உண்மையான ஆக்ஷன் எடுப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் இனிமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் அவர் எல்லாத்துக்கும் கண்டனங்கள் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கண்டிப்பாரு. இதெல்லாம் எங்க அண்ணா கண்டிப்பா செய்வாரு, செய்ய வைப்போம். ஆனா நாங்க தானே இந்த ஆட்சிக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லா மக்களையும் கன்வின்ஸ் பண்ணோம், எங்க ஆடியன்ஸ்க்கு நாங்க உண்மையா இருப்போம் அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கேள்வி கேளுங்க, நாங்களே ஃபயர் போட்டு உங்களோட வீடியோக்கு BGM போட்டு அப்லோட் பண்றோம் சரியா? டாடா.